பிரைஸ் தி லார்ட். இந்த காலை நேரத்திலே உங்களோட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுடைய தியானத்துக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. இதில் முக்கியமாக ஒரு வார்த்தை நாம் எடுத்துக்கொள்வோம். உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. ஒரு மீனவன் இருந்தான், ஒரு சாதாரண மீனவன். அவனுக்கு ஒரு சிறிய படகு இருந்தது. அதை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் கடற்கரைக்கு சென்று குறைந்த அளவு ஆழத்திற்கு சென்று அவனுடைய அந்த சிறிய வலையை வைத்து கொஞ்சம் மீன்களை தினமும் பிடித்து வருவான். அதை வைத்து அவனுடைய குடும்பத்தை நடத்தி வந்தான். அது அவனுக்கு போதுமானதாக இருந்தது. இப்படி ஒவ்வொரு நாளும் அந்த சிறிய படகிலே சிறிய வலையை வைத்து சிறிய அளவு மீன்களை பிடித்து ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாய் கடந்து போய்கொண்டே இருந்தான். ஒரு நாள் வழக்கம் போல அவனுடைய சிறிய படகை எடுத்துக்கொண்டு அந்த கடற்கரைக்கு சென்று மீனை பிடிப்பதற்காக வலையை போடும்போது சிறிய மீன்கள் எல்லாம் அந்த வலையில மாட்டிக்கொண்டே இருந்தது. திடீர் என்று பார்த்தால் ஒரு பெரிய அளவுக்கு அதிகமான மிகவும் பெரியதான ஒரு மீன் அந்த வலையிலே மாட்டிக்கொண்டது. இதை பார்த்தவுடன் அந்த மீனவனுக்கு திடீர் என்று ஒரு பெரிய ஆசை வந்தது. இந்த மீனை மட்டும் இன்னைக்கு எடுத்துக்கொண்டு போனால் நமக்கு அதிகமான பணம் கிடைக்கும், எப்படியாவது இந்த மீனை கரைக்கு எடுத்துக்கொண்டு போய்விட வேண்டும் என்று சொல்லி அந்த சிறிய படகு, சிறிய வலை இவைகளை வைத்து மிகவும் கடினப்பட்டு மிகவும் அதிகமாக முயற்சி செய்து அந்த பெரிய மீனை இழுத்து எப்படியாவது கரைக்கு கொண்டு விட வேண்டும் என்று சொல்லி முயற்சி பண்ணி எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தான். ஆனால் முடியவே இல்லை. மறுபடியும் இவனுடைய பலவீனெல்லாம் குறையும் மட்டும் இவன் முயற்சி செய்து பார்த்து கொண்டே இருந்தான். ஆனால் இறுதியாக அவனுடைய முயற்சி தோல்வி அடைந்தது. வேற வழியே இல்லாமல் அவனுடைய அந்த வலை, அவனுக்கு என்று சொந்தமாக இருந்த அந்த வலையையும் அதிலிருந்த சிறிய மீன்களையும் அதோடு சேர்த்து அவன் அன்னைக்கு பிடித்த பெரிய மீனையும் கடலிலே விட்டுவிட வேண்டிய சூழ்நிலை. எனவே அதை விட்டுவிட்டு வெறும் கையோடு வீட்டுக்கு வந்தான். மிகவும் வேதனை அடைந்தான். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரத்துல நிறைய ஆசீர்வாதங்களை நமக்கு தேவன் தந்திருக்கிறார். ஆனால் அவைகள் நமக்கு போதும் என்று எண்ணாமல் பிறருடைய வாழ்க்கையோடு நம்மளை கம்பேர் பண்ணிக்கிட்டு மற்றவங்களை போல நானும் நல்லா வாழணும், பெருசா வாழணும் என்று சொல்லி பேராசைப்பட்டு நிறைய காரியங்கள் செய்ய முயற்சி செய்கிறோம். அதன் விளைவாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களும் இழந்து போய் விடுகிறோம். அதனால் வாழ்க்கையில விரக்தி அடைந்து விடுகிறோம். எனவே இந்த காலை வேளை தேவனுடைய வார்த்தை சொன்னது போல நமக்கு இருக்கிறவைகள் போதும் என்ற எண்ணம் நமக்கு நிச்சயமாய் வேணும். இருக்கிறதுலே தேவன் கொடுத்தவைகளே முதலாவது நமக்கு திருப்தி இருக்க வேண்டும். ஆசை கொள்வது, கனவு கொள்வது தவறே கிடையாது. ஆனால் பேராசை கொள்வதுதான் மிக தவறு. இன்னைக்கு கடந்த வாரத்தில் சில செய்தி தாள்களை வாசிக்கும் போது அதுல இப்பொழுது ஒரு கணக்கெடுப்பு சொல்கிறது, சிறிய வயதில் இருக்கக்கூடிய நபர்கள் சிறிய வயதிலேயே எப்படியாவது நல்ல வீடையும் நல்ல வாகனங்களையும் வாங்க வேண்டும் என்று சொல்லி குறுக்கு வழியில் எப்படியாவது பணத்தை சம்பாதித்து விட வேண்டும் என்று சொல்லி நிறைய தவறான வழிகளை சென்று விடுகிறார்கள் என்று சொல்லி அந்த செய்தி குறிப்பில் சொல்லப்பட்டது. இப்படி அநேகர் நம்முடைய வாழ்க்கையிலே குறுகிய நாட்களில் பெரிதாக வளர வேண்டும் என்று சொல்லி குறுக்கு வழியை நாடுகிறோம். எனவே இருக்கிறவைகள் போதாது என்று எண்ணி நிறைய காரியங்களை முயற்சி செய்கிறோம். இருக்கிறவைகளையும் இழந்து விடுகிறோம். வேதத்தில் கூட அநேக நபர்கள் இப்படி இழந்தது உண்டு. குறிப்பாக எலியா என்ற தீர்க்கதரிசிக்கு பின்பதாக எலிசா என்ற தீர்க்கதரிசி இரட்டிப்பான வல்லமையோடு தேவனுடைய ஊழியத்தை செய்தான். எலிசாவுக்கு பின்பதாக அவனுடைய வேலைக்காரனாக இருந்த கேயாசி அவனை விட எலிசாவை விட 2 மடங்கு இரட்டிப்பான வல்லமையை பெற்று மிகப்பெரிய ஊழியத்தை செய்ய வேண்டும். ஆனால் அவன் அழிந்து போகிற பொருட்களுக்காக ஆசைப்பட்டு பேராசைப்பட்டு பொய் சொல்லி ஏமாற்றி அந்த பொருட்களை வஞ்சித்து வைத்ததால் அவனுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய சாபம் வந்தது. அவனும் அவனுடைய சந்ததியும் குஷ்டரோகத்தால் பாதிக்கப்பட்டார்கள். அடுத்த தலைமுறை ஊழியத்தை அவனால் செய்ய முடியவில்லை. இருப்பதையும் இழந்து விட்டான். எனவே இந்த காலை வேளை இந்த தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஆண்டவர் என்னென்ன நன்மைகளை கொடுத்திருக்கிறார் என்பதை பட்டியலிட்டு பாருங்கள். அவைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். இல்லாதவைகளை நினைத்து கவலைப்படாதீர்கள். தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள், ஜெபியுங்கள். உங்களுடைய ஆசை விருப்பங்களை தேவனிடத்தில் சொல்லுங்கள், கடினமாக உழையுங்கள். கர்த்தர் உங்களுடைய உண்மை தன்மையை பார்த்து உங்களுடைய எல்லா காரியத்தையும் உங்களை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். எனவே இருக்கிறவைகள் போதும் என்ற எண்ணத்தோடு தொடர்ந்து ஓடுவோம், செயல்படுவோம். இருக்கிற சந்தோஷத்தை அனுபவிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா?
எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இந்த காலை வேளை இந்த வார்த்தை கேட்டுக் கொடுக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளில் நாங்கள் தியானித்த வசனத்தின்படி எங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்ற எண்ணத்தோடு வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபைகளை கொடுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ்.